பெரும்புலையா ஆந்திரவாதி பெரும்புலையா புலையனுட மனைவி அவள் புலக்கொடியா பின்ன வேளும் அண்ணவன் தேவியுமா தேவியுமா மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரார். போடு அவர்கள் கொண்டவனும் தேவையுமா குணமுடனே வாழ்ந்து வாரார். புலையனோடு புலக்கொடியும் வாழ்ந்து வரும் நாளையிலே காளி பெரும்புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா அவதான் புலைய மகா மாபிசைக்கு புலையனுக்கு குலதெய்வம் குத்துப்பாறை இசைக்கியம்மா. புலையன் தேவி புலக்கொடியால் ரொம்ப காலம் பிள்ளை இல்லாமல் இசைக்கு அருளாலை கர்ப்பமாகி 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகழ்ந்திருக்க அவன் புலையன் தேவி புலக்கொடியா காக்காட்சி மலை விலைக்கு இந்த அம்மா பேர்கால டயம் களவெட்ட வந்தா குத்துப்பாறை இசைக்கு அவளுக்கு பேர்காலம் பார்த்ததினாலையும் மாவோடு குடியோடு மாமரத்தின் அடியிலே குழந்தை பிறந்ததனால மாவிசைக்கு என்று பேர் நாமத்தை கொடுத்து மாவிசைக்கு பெண்ணவள மாவிசைக்கு பெண்ணவள் ஆந்திரவாதி பெரும்புலையா புலையன் தேவி புலக்கொடி கரையதில விட்டமா தண்டைக்கால் பூமையில விட்டமா உற்பாத நோகும் என்று அதில தொட்டில் கட்டி உடையதில மார்போடு தொட்டில் கட்டி அடியதில காலாட்டி ஓராட்டி ஓராட்டி அவ தலைமகளை வளர்த்து வாரார் வளர்த்து வாரா வட்டில சாதம் போட்டா மாறி உன்ன கொலைய மகம் ஆபிசைக்கு இளையதில சாதம் போட்டா எடுத்து உன்ன அங்க நல்ல தலகையில இரவென்ன தான் பிசைந்து காயச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டி நல்ல வளப்பாளா உடம்பு எல்லனையுருக ஏத்தி வளப்பாளா வேகமல் அணையுருக நாலு ஒரு மேனையும் நாலு ஒரு அவளை பொழுது ஒரு அந்த வளர்ந்து வரும் நாளையில ஒன்று நல்ல வயதும் மாற்றி விளையாடுதாரே இரண்டு நல்ல வயதும் மாற்றி இருந்து விளையாடுவாரா மூன்று நல்ல வயதும் மாற்றி இறக்கி காது குத்தி முத்தாலே கம்மல்லிட்டு காது குத்தி அடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டார் அவன் 4 நல்ல வயதாச்சு நட
நடந்து விளையாடுவாளா இசக்கியம்மா 5 நல்ல வயதாச்சு மாவிசைக்கு பெண்ணவளும் அறிவி கலை படிப்பாளா 6 நல்ல வயதாச்சு அரிச்சுபடி பேச்சுபடி 7 நல்ல வயதாச்சு இன்றுபடி படித்துவாரா 8 நல்ல வயதாதியில ஏட்டுப்பாடம் எழுதுவாரா 9 வயதாச்சு ஓலை எது எழுதிவாரா 10 வயதாச்சு பழைய மகமாவிசைக்கு பலகலையும் படித்துவாரா 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரங்கள் படிப்பாளா போட் 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 பன்னிரண்டு வயதுக்குள்ளே பல சாஸ்திரங்களை படித்தார்கள் புலைய மகா மாவிசைக்கு வயது 14 ஆச்சு 14 வயதிலே பருவமங்கையாகி பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணானா அள்ளி மலர் பூத்தது போல் அரும மகா பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்தது போல் பெண் கொடியால் பூத்திருந்தா வான்கரும்பு பூத்தது போல் வனக்கிளியால் பூத்திருக்க அந்த புலைய மகா மாவிசைக்கியானவளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றினார் சடங்கு சாஸ்திரங்களை எல்லாம் கழித்தார் அந்த புல கூட்டெல்லாம் தெரியப்படுத்தி புலைய மகா மாவிசைக்கு 16ஆம் நாளையிலே சடங்கு சாஸ்திரங்களை முடிக்க அழகுன்னா அழகு அப்படி ஒரு பேரழகா இருக்கிறார் மலையாளத்து மகாராணி மாறுகள் ஐயா பெண்ணழகே பெண்ணாளாகி பெண்ணுக்கு பெண்ணழகே புலைய மகா மாவிசைக்கு கொண்ட மயிலழகி அவர் கண்ணுக்கு கண்ணழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அப்படி அவளுக்கும் மூக்கழகும் மொழியழகும் முகத்தினோட திருவழகும் சிக்கச்சி கப்பழகி செந்தூர பொட்டழகி அவன் வங்கி தலையழகி பாடாமல்லி நிறம் அழகி நல்ல கொலைய மகளான மோக அழகிலையும் சிறந்தவளா அவாமசத்திலே உயர்ந்தவளா சிறந்தவளா அவளுக்கு ஓலப்பூ செய்யலில புலைய மகம் ஆவிசகி ஒரு பாகம் தலையழகி ஒரு பாகம் ஒரு முழம் அரைச்சான மிச்சமும் இருக்கு. அது அந்த காலத்து பெண்களுக்கு இப்பவும் இருக்கு. அப்படி புலைய மகளாகிய மாவிசைக்கு பெண்ணானவா அவளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஓலப்பூ செய்யலில ஒரு பாகம் தலையழகி வேப்பையில செய்யலில மேல்புருவம் 2 அழகி
கிண்டமீனே செய்யலில கிளிமோலையா கண்கள் ரெண்டும் யாரு நெத்தி புருவங்களும் எழுத்தாணி மூக்களாக கும்பலம்பு செய்யலிலோ ஊரிய நாசிகளா மஞ்சன மங்கையவ நாடிகளா முல்லை அரும்பு போலே வருஷ பல்லழகா பிச்சி அரும்பு போலே வருஷ பல்லழகா பதக்க கட்டி வார்த்தது போல் பக்கம் 16 பல்லு கட்டி வார்த்தது போல் 32 பல்லு ஈச்சம்பழம் போலே இளங்காவி வல்வருகை அவை நல்ல பழங்கள் போலே கும்பேனையால் உதடாளாகா போட் போட் அப்படியே போட் 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 அவ தாமர இதழ் போல கையலரின் கண்ண ரெண்டும் சமூகம் குல சாய்ந்தது போ கட்டழகி கழுத்தழகி குறுக்கி வார்த்தது போ முருகனோட தன்னழகி புத்தகம் விரித்தது போ சத்துனோட திருவழகி யாருக்கனா கட்டி நல்ல கரும்பு போலைய மகளான கனகமணி கைகள் 2 அவரைக்க செய்யலில 5 விரல் அழகி பழைய மகம் அபிஷேகி வைத்தனத்தை செய்யலில 10 நல்ல விரல் அழகி வச்சிரமும் பதித்தரை போய்த்த 10 நகமழகா சித்துடுக்கு கடந்தரை சேலை கட்டும் இடையழகா ஆளில செய்யலில அருமமக வயரழகா இளவாளன் தண்டு போல காலு 2 தன்னழகா ஆமவோடு செய்யலிலோ ஆமவோடு செய்யலில ஐயா அருமமக பாதரண்டோ ஆமவோடு செய்யலில அவளோடையா போட் 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 அவ இந்திரருக்கானாலோ இருபுறமும் மச்சம் உண்டு சூரியருக்கானாலோ திவாரம் மச்சம் உண்டு ஏனகைக்கு ஆனாலும் மேல்புருவம் மச்சம் உண்டு அந்த கோயிலுக்கு போனா சாமியை கும்பிட்டோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும் பொம்பளைய என்ன செய்யுதா மச்சம் குத்துதாளா பச்சை குத்துதாளா பாத்துக்கிட்டு இருக்க கூடாது ஆமா புருஷன் வேற பையில குத்துதாளா அந்த கால பெண்கள் எல்லாம் பச்சை குத்திருப்பா அந்த காலம் வீட்டுக்கார பேரை சொல்ல முடியாம கையில பச்சையை குத்துனாங்க ஆமா இப்பதாங்க வீட்டுக்கார பேரை அடிச்சு வாங்கி சொல்லுவோமே அதனால பச்சை குத்த மாட்டா அதனால பச்சை குத்தணும்னு தேவையே இல்லையா அந்த கால கிளவி குத்துருப்பா பச்சை ஆமா அது வாதத்துக்கு குத்துவாங்க வாதத்துக்கு ஆமா அப்படி மாவிசைக்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கும் பொழுது மலையாளத்து பார்த்தால் மாந்திரவாதி பெரும்புலைய காளி புலைய அழகு நிறைந்தவளா இருக்கிறாளே எந்த ஒரு ஆடவர்களும் மகளை கண்டுவிடக் கூடாது ஆமா என்று 7 கீழறையிலே வைத்தான் புலைய மகளை ஆமோ நல்ல படித்தேளமா யார மேடைகளா நல்ல படித்தேளமா இருந்தாடும் மேடைகளா 3 நல்ல படித்தேளமா படித்தளமா
முத்து கட்டும் சாவடியா சாவடியா படித்தளமா நாளா நல்ல படித்தளமா நடந்தாடும் மேடைகளா நல்ல படித்தளமா மேடைகளா ஐந்தா நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா ஆறா நல்ல படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் நல்ல படித்தளமா ஏழா நல்ல படித்தளமா இளைப்பாரும் மண்டபங்கள் வலயமாக மாவிசைக்கு எட்டாம் படித்தளமா ஒட்டார சாவடியா ஒன்பதாம் படித்தளமா வாழப்பூ சாவடியா பத்தாம் நல்ல படித்தளம் படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா அவளுக்கு பந்தடிக்கும் மேடைகளா பந்தடிக்கும் போட் 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 ஐயா ஏழரைக்கும் கீழரையும் இருக்க வைத்தம்புலைய மகள ஆபிசைக்கு ஏழரைக்கும் கீழ் அறையில ஊடடுக்குல இருக்கிறா தன் மகளாகிய மாவிசைக்கிய அப்ப நம்ம மகளாகிய மாவிசைக்கு ஒத்தையில இருப்பாள் என்று எண்ணி தோழி பெண்களை கொடுத்தான் காமாந்திரவாதி பெரும்புலையும் ஐயா கைவிடிக்க நல்ல தோழி உண்டு தோழி உண்டு விடிக்க தோழி உண்டு கால் முடிக்க அவளுக்கு தட்டாங்கள் விளையாட காசிமார் பெண்கள் உண்டு வெற்றிலை சுருமடிக விதவிதமா பெண்கள் உண்டு பல்லாங்குழி விளையாட பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு 7-8 தோழியோடு இருக்காலை புலையமாக 10-8 தோழியோடு 10-8 தோழியோடு அந்த பைங்கிலையும் இருப்பாளோ போட் 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 தோழி பெண்களோடு இருக்கின்றால் புலையன் மகளாகிய மாவிசைக்கு அந்த மாவிசைக்கு இந்த 7-8 தோழிகளுக்கு எஜமானி தோழி யாரு யாரு அப்பதான் செங்கமலம் இப்ப வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாளா அக்கா மாவிசைக்கு ஏ அக்கா சக்கி உங்க அப்பா இந்த ஊருக்கே பெரிய நாட்டாம அது காளி பெரும்புலையன் தானே ஆதரவாதி பெரும்புலையன் அவருக்கு நீ ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய நீ ஒத்தைக்கு ஒரு மாவிசைக்கு சக்கி உன் காத்துல மூக்குல பித்தாள பாசி கூட இல்லையே காத்துல உண்டா மூக்குல உண்டா ஏற்கனவே பொம்பளைகளுக்கு கழுத்துல ஒரு 10 கிராம் செயின் கூட இல்லைன்னா வீட்டுக்காரர் டெய்லி சண்டை போடுவா பெரும்பேலுக்கு வாக்கப்பட்டு நான் கயிறோட இருக்கிறேன் போல உனக்கு வாக்கப்பட்டு எங்க அப்பா வீட்டில் போட்ட பூரா அடை வச்சு ஏன்னா நூலு கயத்தோட வச்சுட்டு பியாதியில போவாம்பா கழுத்துல ஒரு குண்டு மணி தங்கம் இருக்கா கிடக்கா போட்ட 1.5 கிராம் உறிஞ்சிடுது மெழுகுதான் இருக்கு உனக்கு நான் கழுத்த நைட்டுல என்னத்தை அள்ளி எடுத்தோம்பா ஆமா சொல்ல வரல அப்படி அப்படின்னு பொம்பளை பேசுவாங்க இல்லையா ஆமா ஒரு பித்தாள பாசி கூட இல்லையே ஒரு பித்தாள பாசி உண்டா செங்கமலம் சொல்ல மாவிசைக்கு மனம் நந்தா போயும் ஒரு வேலைக்காரியா நம்மளை கேவலமா பேசணும் நம்மள ரொம்ப குறைவா சொல்லிட்டாள இன்னைக்கு நம்ம அப்பா பெரும் புலையன் ஆமா என்று மாந்திரவாதி புலையனை கண்டா ஆமோ ஏ அப்பா நீ இந்த ஊரு நாட்டாம மாந்திரவாதி பெரும் புலைய கொலை கூட்டத்துக்கு தலைவன் உனக்கு
ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய? நான் பிறந்து நான் என்ன செய்யப்பா? அங்க பாரு, என்ன நம்ம வலசல்ல எல்லாரும் நகையை நட்டுமா போட்டிருக்காங்க. நம்ம பல கூட்டமெல்லாம் நகை நட்டு போட்டிருக்கு. காத்துல மூக்குல பித்தாள பாசி கூட இல்லையே அப்பா. ஆமா, அதனால ஒரு வேலைக்காரியனை கேவலமா பேசினதுனால என்ன குறைவா பேசிட்ட. எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரபோலியும் எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரபோலியோ எனக்கு வேணும். அணிபதற்கு நகையும் வேணும், நகை வேணும், நகையும் வேணும், ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆமையா உடையா வரணும், எனக்கு வேணும். ஐயா பொலைய மக சொன்ன போது பெரும் புள்ளை அணியாது சொல்வா. என் மகளே புல மகளே, மகளே புல மகளே, புல மகளே, புல மகளே, என்னுடைய வார்த்தைகளே, என்னுடைய வார்த்தைகளே, ராமம்மா என்னுடைய வார்த்தைகளோ. ஏமா ஏ மாபிசகி, திடீர்னு நகையை நட்டும் கேட்டான். அப்பா எங்க இருந்து எடுத்து கொடுப்பேன்? நான் எங்க போய் 12 வருஷமா மழை இல்ல. மழை கிடையாது. இப்பந்தான் லேசா சாரல் ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, சாரத்தை விழுந்திருக்கு. காக்காச்சி மலை விலையில பருத்தி போட்டிருக்கேன். ஆமா, பத்திர குறுக்கத்துல போட்டிருக்கேன். இப்பந்தான் கண்ணுல பூ விழுந்திருக்கு, பருத்தி கண்ணுல. இப்பதான் காய். காக்காச்சி மலை விலையில கொட்டாரக்கரை ராமராஜா புலையன் தொழில பாராட்டி 7 ஏக்கர் கொடுத்துருக்காராம். இப்ப 7 ஏக்கர்னா பாத்துக்கோ, அள்ளி தட்டுறது பிஞ்சு. இந்த 7 ஏக்கர் பத்திர குறுக்கத்திலையும் பெருமுலையை இப்பதான் நம்ம பருத்தி போட்டிருக்கேன். அந்த பருத்தி மாசூல் விளையாட்டும். மாசூல் எடுத்த அப்பா உனக்கு மனங்குளூர நகை நட்டு தாரேனா. உனக்கு நகை அப்பா நீல அப்பாவா? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, செயலுக்குள்ளே போய் இருந்தாலும் சரி. 8 நாளுக்குள்ள நகை நட்டு கொண்டு வந்து கொடுக்கல, நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு மகளும் இல்லைன்னா. அவன் பார்த்தான் பெரும்புலைய, நம்மளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா. 8 நாளைக்குள்ள நகை நட்டு இல்லைன்னா நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டோம்ங்கிற ஆளே. 8 நாளைக்குள்ள நகை நட்டு தேடி பார்க்கணும்னா களவாங்கத்தான் போகணும். நம்ம எங்கேயாவது கொள்ளதான் களவாங்கத்தான் போகணும். களவாங்கிறதுக்கு 4 நட்சத்திரம்லாம் வேண்டாம்ல, 5 நிமிஷம் போதும்ல. களவாங்க போனாலும் ஐயா களவாங்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும்ல. ஆயுசுக்கும் யாரு தின்றுக்கா ஒருத்தர் நீங்கள களவாங்க பிறகு அம்மாச்சி என்ன இருட்டு பார்க்கணும். இருட்டுக்குள்ள போனதான் களவாங்க முடியும். ஒருத்தமும் ஒருத்தர் தெரியாது. கல்வன் பெருசா காப்பான் பெருசா? கல்வன் தான் பெருசு. கல்வன் தான் பெருசு. எவ்வளவுதான் காவல் காத்துக்கிட்டு இருந்தாலும் களவாங்கவன் களவாங்கிட்டு போய்கிட்டே தான். பாப்பு காவலாளி விடிய விடிய வீச்சர் வச்சுட்டு இருப்பாரு. அவன் 10 குல இளநீ வெட்டிட்டு போயிருவாரு. அவர் மேல கடைசி மரத்து பக்கம் தானே படுத்திருப்பாரு. நான் கீழே கடைசி மரத்துல வெட்டிட்டு கீழே தப்புல வெட்டிட்டு போயிருவாரு. அப்ப விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் களவானு போனது. அதுக்குத்தான் கல்வன் பெருசா காப்பான் பெருசா நாங்க. ஆமா, மாந்திரவாதி பெரும்புலைய, மாந்திரவாதி பெரும்புலைய வச்சுக்குத்தான் ஏணி வைத்தான், ஆரண மையெடுத்தான், உச்சிக்குத்தான் குண்டு மைய சிமிழெடுத்தான், அரங்குக்குள்ள ஏணி வைத்தான், ஆரோட்ட மையெடுத்தான். ஐயா வெற்றிலையில் மைதடவி வேகமாக பார்க்கானோ, கடக்குட்டி தம்பியத்தான் முத்து புலையனை. ஏ தம்பி, ஏ தம்பி, ஏ இசைக்கு முத்து, ஏ தம்பி இசைக்கு முத்து. இந்த மைய பாரு, உன் கண்ணு தான் எளாங்கண்ணு.
உன் கண்ணுக்கு தான் அந்த திறமை எங்க இருக்குன்னு தெரியும். நீ சின்ன பையன், ஆமா உன் கண்ணு தான் நல்லா தெரியும். ஆமா ஆமா. அதனால அண்ணன் போட்ட மையில தடவில இங்க யாரு கழுத்துல எம்பிட்டு கிடக்குன்னு பாரு. நான் பார்த்தேன். சீக்கிரம் பார்த்து சொல்லு. இது என்ன மைய கிழிச்சிட்டு? என்ன நான் மைய பார்த்தோம்ல, மை வேலை செய்யல, மைய அழிஞ்சிருச்சு. என் அண்ணா இப்பதான் மையோட்ட ரேஜா தெரியுது. ஒருத்த கடத்துல ஒண்ணு இல்ல. எங்க அங்க அங்க யார் இருக்கா? ஐயோப்பா, உங்க கழுத்துல அம்புட்டு தங்க தான் போட்டிருக்குவேன். அங்க சொல்லல, போகும்போது தருவாங்க. இல்ல கொட்டார கரையிலனா கழுத்துல யார் இடத்துல ஒண்ணு கிடையாது. திரவியா இருக்கான்னு பார்த்து சொல்லு ஐயா. ஏமா தெருவத்தை பார்த்தேன் அண்ணா. கொட்டார கரையில பகவதியா வாசல்ல 7 கிடாரம் தெரிவிக்கணும். இந்த கிடாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சையா உங்ககிட்ட கொடுக்க. எனக்கு சரியா பிடிக்க மாட்டேங்குது. கிடாரத்துக்கு எதுவும் பலி கிளி கொடுக்க வேண்டியிருக்கா? யாரும் காவலுக்கு இருக்காங்களா? ஏன்னா வாங்கின கை உருவுன வாழ. அண்ணா பெரும்புலையா, என்னையா கொட்டாரக்கரை பகவதியா வாசல்ல 7 கிடாரம் திரவியம் இருக்கு. செக்கடி மாயாண்டி சுடலையுடைய காவல்ல காவலையில இந்த மாயாண்டிக்கு பெணவாடை நான் பிடிக்கும் அண்ணா. அப்ப இந்த சுடலைய வேட்டைக்கு அனுப்பணும், நம்ம திரவியத்தை எடுக்கணும். ஆமா, என் மாயாண்டி சுடலைக்கு படு வச்சு நாள் பார்த்தான் பெரும்புலைய. அந்த கொட்டாரக்கரையில கும்மலூர் மையானத்திலே போய் மையானம் உண்டு செய்தான். 8 மாத கர்ப்பிணிய மகிமைனால அடிச்சு கொண்டான் சண்டாள பாவி. அவளை மாயானம் கொண்டு வருகிறான் மாந்திரவாதி பெரும்புலைய. மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டையடிக்கு கட்டைக்கு மேல எல்லோ மேல கூந்தலை அடுக்குவாரான். கூந்தலுக்கு மேல எல்லோ கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல எல்லோ கூந்தலை அடுக்குவாரான். கூந்தலுக்கு மேல எல்லோ இருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரம் மண்ணம் மேல் பொதிந்தான். பரத்தி இருவடிக்கு பச்சை மண்ண மேல் பூசி சூள இருவடிக்கு சுத்தி அவன் மணல் பூசி 7 சுத்து துண்டு போட்டு அதுல யாமகாலந்தூத வந்து உறுத்தி போட்டு ஊதுவாரா. உறுத்தி போட்டு ஊதுவாரா. ஐயா துருத்தி போட்டு ஊதும் போது மண்டையிலே தீப்பிடித்து வானம் மட்டும் புகையெழும்ப கொண்டையில தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரியுதையா. அடிவயற்றில் தீப்பிடித்து ஆகாயம் முழங்குதையா. ஆகாயம் பூமிக்கும் பெணம் மூட்டம் எரியுது. அப்படியே கதகதான கதகன எரியுது. ஆகாயம் புகை கிளம்ப ஆண்டவன் மாயாண்டி செக்கடி சுடலைக்கு மாண்டவனம் வேகும் போது மல்லிகப்பூ மணக்குதையா. சித்தவன வேகும் போது செண்பகப்பூ மணக்குதையா. இறந்தவன வேகும் போது இருவாச்சி மணக்குதையா. சமவாட பிணவாடைய